கர்நாடக அரசு தமிழகத்திற்கு காவிரியில் வரும் 31ஆம் தேதி வரை 1 TMC தண்ணீர் திறந்துவிட காவிரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், தற்பொழுது காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஒரு TMC தண்ணீர் திறந்து விடணும் அப்படின்னு ஒரு பரிந்துரை செய்திருக்கிறாங்க. இது தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருது. அவங்களுடைய பரிந்துரையை கர்நாடக அரசு ஏற்க வாய்ப்பு இருக்கிறதா? கர்நாடக அரசு தரப்புல இருந்து என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு? ராதா, நேற்றைய தினம் டெல்லியில் நடைபெற்ற காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் கர்நாடக அரசுக்கு ஒரு பரிந்துரையை செய்தது. குறிப்பாக கர்நாடகத்தில் இருந்து தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீர் வீதம் வருகின்ற ஜூலை 31ஆம் தேதி வரை தண்ணீர் வழங்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவு பிறப்பித்ததை அடுத்து இன்று கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் கர்நாடக மாநில முதலமைச்சரின் தனி அலுவலகமான கிருஷ்ணா என்கிற ஒரு அலுவலகத்தில் தற்பொழுது அது தொடர்பான விசாரணை ஆய்வுக் கூட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் DK சிவகுமார் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி, விவசாயத்துறை அமைச்சர், அது மட்டுமல்லாமல் பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை அதிகாரிகள் கலந்துகிட்டு இருக்காங்க. சற்று முன் இந்த கூட்டமானது துவங்கி நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை எப்போதும் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்கும் போது எங்கள் அணைகளில் போதிய நீர்வரத்து இல்லை, அதனால் தண்ணீர் திறக்க முடியாது, எங்கள் மாநிலத்திற்கு தண்ணீர் தேவை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. குறிப்பாக குடிநீர், பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு குடிநீர் பற்றாக்குறை இருக்கிறது என்கிற பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து தமிழகத்துக்கு தண்ணீர் திறப்பதை அவ்வப்போது தடுத்து நிறுத்தி வந்த காலங்கள் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது ஒழுங்காற்றுக்குழு நாள் ஒன்றுக்கு 1 TMC தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பரிந்துரை அடிப்படையில் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அதாவது காவிரி ஒழுங்காற்றுக்குழு பிறப்பித்த அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா, தண்ணீர் தற்போது நம்மளால் திறந்துவிட முடியுமா, கர்நாடக அணைகளில் இருக்கக்கூடிய நீர்வரத்து எந்த அளவுக்கு இருக்கிறது, இனி மழை எந்த அளவுக்கு இருக்கும், நீர்வரத்து அணைகளுக்கு எவ்வாறு வரும், அதன் அடிப்படையில் நம்மால் தண்ணீர் திறக்க முடியுமா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களுக்கு தண்ணீர் தேவை எந்த அளவுக்கு தேவை, அவை மட்டும் இல்லாமல் குடிநீர் தேவைக்கு எந்த அளவுக்கு தண்ணீர் தேவை என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தமிழகத்துக்கு தண்ணீர் திறக்கப்படுமா அல்லது எங்களுக்கே போதிய அளவு தண்ணீர் இல்லை, அதனால் நாங்கள் தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்பு என்பது இல்லை, நாங்கள் ஒழுங்காற்று குழுவுக்கு மீண்டும் எங்களுடைய நிலைமையை எடுத்துரைப்போம் என்கிற பதிலையும் கர்நாடக அரசு சொல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே பேசப்படுகிறது. ஆனால் கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை பல்வேறு மாவட்டங்களில் தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணராஜ சாகர், அதாவது காவிரி அணை, காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கிருஷ்ணராஜ சாகர் கிட்டத்தட்ட 104 அடி அளவிற்கு நீர்மட்டம் எட்டியிருக்கிறது. அதேபோல் கபினி, அந்த அணையும் கிட்டத்தட்ட 83 அடி உயரத்திற்கு நீர்மட்டம் எட்டியிருக்கிறது. தற்பொழுது இந்த இரு அணைகளில் இருந்து தமிழகத்துக்கு 5000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழலில் தற்போது இந்த ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு என்பது எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் கூட்டத்தில் கிட்டத்தட்ட பல்வேறு கருத்துக்கள், அதாவது டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த கருத்துக்களை கேட்க இருக்காங்க. அதாவது தமிழகத்துக்கு நம்ம தண்ணீர் திறக்க முடியுமா, நமக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை என்பது குறித்தெல்லாம் இந்த கூட்டத்தில் விரிவாக விவாதங்கள் நடத்தப்பட்டு அதன் அடிப்படையில் தண்ணீர் தமிழகத்துக்கு திறக்கலாமா அல்லது கர்நாடகாவுக்கு போதிய அளவு தண்ணீர் இல்லை என்ற ஒரு கருத்தை முன்வைக்கலாமா, காவிரி ஆணையம் அல்லது காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் இதனை முன்வைக்கலாம் என்கிற கருத்தை எடுத்திருக்காங்க. இது ஒரு முக்கிய கூட்டமாக பார்க்கப்படுகிறது. முக்கியமாக தமிழகம், கர்நாடகா இருக்கக்கூடிய இந்த காவிரி பிரச்சனை, தமிழகத்திற்கு தண்ணீர் திறப்பது போன்ற கருத்துக்கள் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு முடிவெடுக்கிறாங்க. கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முக்கியத்துவம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் என்ன முடிவு என்பது தெரியவரும். அப்போது மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பழனிவேல்.